காலையில ஒரு 11 மணிக்கு நம்ம அரசியல் வெல்விஷர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அரசியல் வெங்காயம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல உங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சேனல்ல போய் பார்த்தா, ஆமா, தோழர் பேசியிருக்கிறது உண்மைதாங்க. நம்மளை பத்தி திட்டி பேசியிருக்காங்கன்னு சொல்லிதான் சொன்னாங்க. ஆனா நல்லாதான் பேசியிருக்காரு. தோழருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். தோழருக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஆணவம், என்ன திமிரு, அதுல உடல் மொழி அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. தோழர், நீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ல பேசுறீங்க, அதே மாதிரி நான் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இந்த சென்ஸ் அந்த சாஃப்டான வாய்ஸ சொல்றேன். யோசிச்சு பாருங்க, 18 பட்டியும் பார்த்தா நடுநடுங்க கூடிய கம்பீரமா ஒருத்தர் நிப்பாரு. ஏன் 18 பட்டியும் பயப்படணும், மீசைய தடவர அப்படின்னு கேக்குறீங்களா? என்னங்க பண்றது, எந்த பஞ்சாயத்துக்கு போனாலும் ஆண்கள் தான் பஞ்சாயத்து தலைவர்களா இருக்காங்க. அதுல ஒரு பஞ்சாயத்து தலைவரோட வாய்ஸ், ஏன்பா என்னப்பா பண்றீங்க, பேசாம போங்கப்பா அப்படின்னு வாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட முடியாது. கம்பீரமான போஸ்ட்ல இருக்கிறவங்க கம்பீரமான வாய்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. பீத்த சோஃபா அப்படின்னு நான் சொன்னது இது ஒரு கர்ப்பத்திலேயோ இல்ல வெறுப்புலையோ இல்ல உடல் மொழியோட எதுக்காகவோ எல்லாம் நான் சொல்லல. சோஃபால தங்க கட்டிகளே இருந்தாலும் அது பீத்த திருமாவர்களே உங்களுக்கு முன்னாடி. எங்க திருமாவை நாங்க அப்படியெல்லாம் வச்சு பார்த்தோம், எங்க ஸ்டாலின் முதுகுல ஏன் குத்துனீங்க அப்படின்னு திருமாவர்களை பார்த்து கேட்டேனாமா. ஆமாங்க கேட்டேங்க, கேட்காமலா இருப்பேன். வேற 2 பேரும் இதே கூட்டணியில இருந்து போனாங்க, ஏன் அவங்கள பேசல? அவங்க அமைச்சரவைக்குள்ள போல. இன்னொரு கூட்டணி அமைச்சரவைக்குள்ளேயே போச்சு, ஏன் அவங்கள பேசலனா? அவசியமே இல்ல. அவங்கள என்ன பேசிட்டு முந்தா நேத்து கூட துரை வைகோ இருந்துட்டு துரதிருஷ்டவசமா இதுக்குள்ள இருந்துட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன் அத பத்தி பேசல? அது தெரிஞ்ச பொழப்பு, அது அப்படித்தான். அத பத்தி என்ன பேசிட்டு திருமாவையும் அதே லிஸ்ட்ல கொண்டு போய் வைங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். இந்தியாவிலேயே சனாதனத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமா களமாடி கொண்டிருந்த தலைவர்களில் ஒருவர் நம்ம திருமாவளவன் தான். அந்த ஆதங்கம் தாங்க, அதே ஆதங்கம் தான். அவர் பேசுற எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னா அது கட்டாயமானு கேட்டா கட்டாயம்தான், ஆனாலும் அது தேவையில்லை. இது தோழமை சண்டை தான், அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டியது இல்லை. இருந்தாலும் அவரு நம்ம மேல வச்ச ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. வியூஸுக்கு வேண்டிதான் நான் விசிகாவை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. சேனல் ஆரம்பிச்சு ஒரு 11 மாசமா சப்ஸ்கிரைபருக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோங்க நாங்க. அப்பதான் ஒரு பத்திரிகையாளர் வந்து எங்களுக்கு வேண்டியதா, அவருக்கு திருமாவை திட்டணுங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்ல, கை நீட்டி பேசாதீங்க திருமா அப்படின்னு பேசிட்டாராமா. அதுக்கு இந்த தோழர் தான் நமக்கு போன் பண்ணி, தோழர் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு பத்திரிகையாளர் திட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி திட்டி வீடியோ போடுங்க, அப்போ உங்களுக்கு வியூஸும் ஏறிக்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிக்கும் அப்படின்னு இந்த தோழர் தான் நமக்கு அருளினார். பாத்தீங்கல்ல, எல்லாருமே வியூஸுக்கு வேண்டிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல மத்தபடி நமக்கு கொள்கை வெங்காயம் எல்லாம் எதுக்கு? அந்த கொள்கை எல்லாம் அரசியல் வெங்காயத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் இல்லைங்க. வியூஸுக்காக பேசணும் அப்படின்னு தோழர் சொன்னதுனால தோழர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிறேன். தோழர், எங்களை பத்தி நீங்க வீடியோ போட்டீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 வீடியோவும் பின்னாடி இருக்கிற 10 வீடியோவும் எடுத்து பாருங்க, எது வியூஸ் அதிகமா போயிருக்குன்னு. நீங்க வியூஸுக்காகவா தோழர் என்ன பத்தி பேச போறீங்க? வியூஸுக்காக பேசுறவங்க எதுக்கு தோழர் கொள்கையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கணும்? பெரியாரை ஏற்றுக்கொண்டு திமுகக்கு அடிமையாயிட்டோமாமா. சரி, அப்ப பெரியாரையும் ஏத்துக்கிட்டு இப்ப இருக்கிற விசிகாவையும் ஏத்துக்கிட்டு விஜய்க்கு வேணா அடிமையா இருக்கட்டுமா? அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா சொல்லுங்க தோழர். ஜஸ்ட் கேட்கதான் தோழர் செஞ்சேன். இந்த சின்ன மூளைக்கு இவ்வளவு தோழர் எட்டுச்சு. இது கூட பதிலடி வீடியோ எல்லாம் இல்ல தோழர். ஏன் தோழருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க பதில் சொல்லியிருக்கேன். அப்புறம் திரும்ப அவர்களை நீங்க மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம், ஆனா எனக்கும் அவர் தலைவர் தான். சரி, அப்ப இன்னைக்கு ஏன் வீடியோ போட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? பனையூர் பாபு அண்ணன் என்ன பதில் சொல்ல போறாரோ அதுதான் என்னுடைய பதிலாவும் வச்சுக்கோங்க. காசுக்காக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு தோழர் சொல்லியிருக்காரு. திருமாவை பத்தி கை நீட்டி பேசாதீங்க திருமா, கால் நீட்டி பேசுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட காசுக்காக தான் நான் பேசினேன் தோழர். நீங்கெல்லாம் எனக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க தோழர்? சரி, இப்ப பாருங்க, நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 1500 ரூபாய்க்காக தான் ஜென்சி மீட்டப் சென்னையில நடந்திருக்குதுங்க. அட, இவருகிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க யாரு? வாரி வழங்கும் வாரி வள்ளர் அமைச்சர்
ஆதவ அர்ஜுன் கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அவர் தாங்க சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, அவங்க பணம் கொடுப்பாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு. நம்ம தளபதி மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா பணம் எல்லாம் கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம்னா ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஜென்சி மீட்டப்புக்கு போங்கப்பா, அங்க எல்லாரும் வரிசையா போவாங்க, நிறைய கருத்துக்கள் பேசுவாங்க. ஆனா தளபதி மீட்டிங்க்கு வந்து பாரு, எல்லாமே பஞ்ச் 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 பஞ்ச், சபதம் பஞ்ச், பாடி, அதாவது மத்தவங்களை மிதிக்கிறது, மத்தவங்களை அடிக்கிறது, பொருள் சேதம், பொருள் சொத்துக்கு சேதம், அப்புறம் போர்க்களம் மாதிரி அந்த மீட்டிங்க காட்டுறது. கலிங்கத்து பரணியில அசோகர் என்ன பண்ணாரோ அதத்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் தளபதி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, ஜென்சி மீட்டப்புக்கு நான் தான் ஆள் அனுப்பி விட்டேன், எல்லாம் போங்க போங்க 1500 ரூபாய் வாங்கிட்டு வாங்கன்னு. அது போக எல்லாரும் எபோ 60 ஆமா. அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு. கடம்பூர் ராஜு நேத்து தாங்க வயசுக்கு வந்திருக்கிறாரு. சாரி நேத்து தான் தாவேக்காக்கு வந்திருக்காரு, மாத்தி சொல்லிட்டேன். செங்கோட்டையன் பா ரொம்ப சின்ன பையங்க, இன்னும் எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வயசே வரல, அதுக்குள்ள தளபதி எலெக்ஷன்ல நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. ஏன் 2 பேத்த மட்டும் தான் சொல்லுவியா, எங்க பொதுச் செயலாளர் பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்காதீங்க. முந்தானேத்து ஒரு குழந்தை பிறந்தது இல்ல, அந்த குழந்தையே பொதுச் செயலாளர் தாங்க. இப்படியாக எல்லாம் இளவட்ட பசங்கள். சாரிங்க, ஜென்சி கிட்ஸ். இந்த ஜென்சி கிட்ஸோட பேரு கேட்டு ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸ் தாத்தா பாட்டிங்க. அந்த கட்சியுடைய தலைவருக்கு நாளைக்கு தான் 16 முடியுதுன்னு நினைக்கிறேன், ஸ்வீட் 16. அப்புறம் தான் கிட்டுக்கு பிடி கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனா இதுக்கு என்ன பதில் தெரியல, அதான் பயமா இருக்கு. நம்மளோட ஜென்சின்னு சொன்னப்போ எல்லாம் குழந்தை பசங்க அப்படின்னு சொன்னாங்க, இவங்களோட ஜென்சி மட்டும். இதே வந்து எலெக்ஷன் முன்னாடி ஜென்சின்னு சொல்லும் போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க, ஜென்சியா இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும், 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. இப்போ மீட்டப்க்கு கூப்பிட்டாங்கல்லங்க, அவங்க எல்லாம் இப்படி வாங்கன்னு சொன்னாங்க. அதாவது இந்த நாள்ல இந்த இடத்துல இவ்வளவு மணிக்கு இப்படி வாங்க, இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க, நம்ம வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் தான் பேச போறோம் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா உங்க தளபதி என்ன பேசினாரு தெரியுமா? வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட முட்டாய்க்காக, பொம்மைக்காக, டிவிக்காக அடம் பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி அடம் பிடிச்சு இந்த விஜய் மாமாவை ஜெயிக்க வச்சிருங்க. யாருக்கிட்ட அவரு கேட்டாருன்னு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு மறந்து போச்சுங்க, ஏன்னா இப்ப அமைச்சராய் பிஸி ஆயிட்டாரு. ஆக கொள்கை கூட்டம் என்றால் தாவேக்காதான். என்னங்க கொள்கை அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்களேன். முந்தைய அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு தளபதி அந்த பஸ் மேல நின்னு கத்துவாருங்க, பயங்கரமா கத்துவாரு. அதே சட்டசபையில அவரு படிச்சாருங்க, நம்மல்ல அவரே படிச்சாருங்க. முந்தைய ஆட்சியில் நடைபெற்று வந்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் அப்படியே தொடரும். தீய சக்தி திமுக, இந்த மக்களுக்கு வேண்டிய 5 வருஷம் என்ன பண்ணீங்க? முந்தைய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும். எங்க பார்த்தாலும் போதைகளை குறைக்க நாங்கள் தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ 20 ரூபா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்ல, வாங்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். ஆனாலும் உடனடியாக எதையும் செய்ய இயலாது. எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கோ, அதுக்குள்ள 6000 பேர் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த சென்ஸ் நாங்க புதுசு இல்லையா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு நமக்கு பெரும்பான்மை இல்லையா, இல்லாத பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக சில பல குதிரை பேரங்கள் நடத்தணும் இல்லையா, அதுக்கு அதிமுகல இருக்கும் சில எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கணும் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு பணம் நிறைய கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ தெரியல இல்லையா, ஆனா விஜய்க்கு முன்னாடி சோஃபா போனது உண்மையா ஆமா இல்லையா? ஜென்சி மீட்டப் அப்படின்னா என்னன்னு ஆதவ அர்ஜுனாக்கு தெரியல. சேர்ந்த கூட்டத்தை பணமாக்கிக்கிட்டு இருந்த நீங்களும் சேர்ற கூட்டத்தை பணத்துக்கு வேண்டிதான் போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கும்
ஆதவர்ஜுனாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பிகாஸ் he is amateur. அந்த அமைச்சருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்குவோம். அப்புறம் ஜென்சி மீட்டப்ல பேசினாங்கல்ல அந்த 6 பேரு, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாங்களாமா கட்சிக்காரங்க. மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பாவம் அந்த சின்ன பசங்க. என்னங்க அமைச்சரே, இப்படி எல்லாம் பேசலாமா? ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து பார்த்து படிக்கிறத பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா? அட பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி பேப்பர் ஸ்டாண்டும் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல வரும். கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் பரபரப்பா ஒரே மாதிரி கேக்குற கேள்வி, ஐயோ தளபதி கிளம்பிட்டாரு, எங்கடா அந்த பேப்பர் ஸ்டாண்டு, எங்க மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டீங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடி பேப்பர்லாம் செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தானே கேட்பீங்க. தளபதிக்கு முன்னாடி பஸ் மேல ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற, இனியும் வைக்க போற, வச்சிருக்கிற நீங்கெல்லாம் அவங்க 6 பேர் ஸ்கிரிப்ட் படி பேசுனாங்கன்னு சொல்லலாமா? லாமா? அவங்களா பேசுனாங்க, நீங்க பேசுனீங்க. நம்ம எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.